பாட்டி பாட்டி வாங்க, நான் கிளம்பிட்டேன். பாட்டியா? அவங்க எங்க இருக்காங்க? என்ன கேக்குற? ரூம்ல தான். அவங்க கிளம்பி போய் 10 நிமிஷம் ஆச்சு. விளையாடாத நந்து, அவங்க எப்பவும் என் கூட தானே ஆபீஸ் வருவாங்க. பவி, பாட்டி போனப்போ நானும் இங்க தான் இருந்தேன். ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்காமே, அதான் அப்பவே கிளம்பிட்டாங்க. நீ வந்தோடனே உன்னை கிளம்பி வர சொன்னாங்க. ஆமா ஆமா, இன்னைக்கு ஃபுட் சேஃப்டில இருந்து சில ஆபீசர்ஸ் வரதா சொன்னாங்க. அதுக்காக தான் சீக்கிரமே பாட்டி போயிட்டாங்களோ. அப்படிதான் இருக்கும். சரி ஓகே, அப்ப நான் கேப் புக் பண்ணி போய்க்கிறேன். பவி, நீ ஏன் கேப் புக் பண்ற? பின்ன எப்படி ஆபீஸ் போறது? வீட்ல கார் இருக்கு, கார் ஓட்ட அர்ஜுன் இருக்கான், அவன் கூடவே போலாமே. அது டே அர்ஜுன், வாடா. பவி ஆபீஸ் போணுமா? சரி, நீ அவளை டிராப் பண்றியா? அதுக்கு என்ன, பண்ணிட்டா போச்சு. எனக்கும் வீட்ல இருக்கிறது போர் அடிக்குது. இரு, நான் போய் கார் சாவி எடுத்துட்டு வரேன். பவி, அர்ஜுன் கூட தனியா இருக்க உனக்கு ஒரு சான்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இதை யூஸ் பண்ணி அவன் மனசுல உள்ள காதலை வெளியே கொண்டு வந்துரு. ஓகேவா? ஓகே மனு. டிடி, அவ அண்ணா கூட தனியா போறான்னா அவ ஏதாச்சும் பண்ணி அண்ணாவை இம்ப்ரெஸ் பண்ண போறான்னு அர்த்தம். விடக்கூடாது டிடி. கரெக்ட் அர்ச்சனா, இவ கூட மாம்ச தனியா விடுறது ரிஸ்க் தான். பவி வா போலாம். மாம்ஸ், நானும் வரேன். சரி வா. அதோ வரானே, அவன் தானே அர்ஜுன். ஆமா ஆமா. மேடம் சீக்கிரம் மேடம், ஜெயிலர் வந்துட்டா போன் கொடுத்ததுனால என் வேலையும் போயிடும் மேடம். இருங்க இருங்க ஒரு நிமிஷம். மஞ்சு, என்னாச்சு மஞ்சு? அங்க என்ன நடக்குது? அக்கா, அர்ஜுன் வந்துட்டான். கூடவே பவித்ராவும் கார்ல போவான்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி போகட்டும் விடு. அவனை கொன்னு அவ அழறத பாக்கணும்னு நினைச்சேன். இப்ப 2 பேரும் செத்து ரமா அழறத தான் பார்க்க முடியும் போல. எப்படியோ ஒண்ணு, என்ன பகச்சுக்கிட்டதுக்காக அந்த பவித்ராவும் செத்து ஒழியட்டும். அதுவும் எனக்கு சந்தோஷம்தான். சரிக்கா. என் ட்ரெஸ் எல்லாம் வீணா போச்சு. சாரி சாரி டிடி, தண்ணி பாட்டில் கீழே இருக்கிறத நான் கவனிக்கல. மாம்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாம்ஸ், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா. பவி, டிடி வர வரைக்கும் உனக்கு ஓகே தானே? உனக்கு அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்கா? இல்ல. பவி, பாட்டி தான் ஏதோ மீட்டிங் வரணும்னு சொன்னாங்கல்ல, மறந்துட்டியா? ஆமா ஆமா, மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. அர்ஜுன், நீ பவியை கூட்டிட்டு கிளம்பு. டிடி வந்தா நான் சொல்லிக்கிறேன். அப்படிங்கிற? ஆமாடா, மீட்டிங் தானே முக்கியம். கிளம்புடா. சரி பவி, நம்ம போலாம்.